திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இன்றைய பொழுது சிவராத்திரி. சிவராத்திரியில் இங்கே நம்ம நேரலையில் நம்மளோட இணைஞ்சிருக்க மக்களுக்கும் இங்கே நேரடியாக இங்கே நம்ம சென்டருக்கு வந்து இங்கே நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்க எல்லா மக்களுக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்மளோட 10வது சிவராத்திரி நம்ம சென்டரோட. நம்ம இந்த புது சென்டருக்கு இதுதான் வந்து மொதல் சிவராத்திரி. சிவராத்திரிங்கிறது வந்து ஒரு மாதமும் வர்றது சிவராத்திரி. பட் இந்த மாதத்தில் வர்றது வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுற ஒரு திருவிழான்னு சொல்ல முடியாது, இது ஒரு விரதம். ஸோ விரதத்தை வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து நம்ம மயோகம் வந்து வருஷம் நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பமாக பிரார்த்தனா ஸ்லோகத்தோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். நன்றி. குருமண்டல நாமாவளி. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிநாதாய நமோ. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமத்சேந்திரநாதாய நமோ. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கோரக்ஷநாதாய நமோ. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கிரியா பாபாஜி நமோ. சாஜ்யம் த்ரிவர்த்தி சம்யுக்தம் பக்தினா யோஜிதம் மயா தீபம் கிரஹண தேவேஷ த்ரைலோக்யதிமிராபஹம் பக்த்யா தீபம் பிரயச்சாமி தேவாய பரமாத்மனே. த்ராஹி மாமிரயாத் கோராத் தீபஜ்யோதிர்நமோஸ்துதே. 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 ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் தத்பரம்பராய வித்மஹே ஞானலிங்கேஸ்வராய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
मन्त्रमूलं गुरोर्वाक्यम् मोक्षमूलं गुरोर्कृपा मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वसिष्ठां देवसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिम् स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वटविटपि समीपे भूमिभागे निसन्नम् सकलमुनिजनानां ज्ञानदातारमारा त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवम् जननमरणदुःखच्छेददक्षं नमामि चित्रं वटकरोन्मूले वृद्धा शिष्या गुरोर्युवा गुरोस्तु मौनं व्याख्याना शिष्यास्तु छिन्नसंशयः निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः चिद्घनाय महेशाय वटमूलनिवासिने सच्चिदानन्दरूपाय दक्षिणामूर्तये नमः ॐ शान्ति शान्ति शान्तिः ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாள் எல்லா சாதகர்களுக்கும் கொண்டாட்டமான நாள். ஆன்மீக போக்குடையவர்களுக்கு இது ஒரு பெரிய திருவிழா. இந்தியா முழுக மக்கள் இணைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இது போன்ற பண்டிகைகளில் தெரிஞ்சுக்க முடியும். இந்தியா முழுக இந்த மாதிரியான ஒரு கலாச்சார தொடர்பு இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இங்கே சிவராத்திரின்னு கொண்டாடுறத காஷ்மீரத்தில் இந்நேரத்தில் யாரோ ஒருத்தர் கலோக்கியில் ஹேரத் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ராத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரன்னு பேர் இல்லைங்களா அவருக்கு, அவருடைய ராத்திரியை ஹே ராத் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இங்கே எப்படி நமக்கு சாமிகளுக்கு நாம் தேங்காய் பழம் படைக்கிறது, கற்பூரம், வெற்றிலை, கோயில்களில் பூஜைகள்
இது போல அப்படியே காஷ்மீரில் வந்து கொண்டாடுகிறார்கள். அதை பற்றி படிச்சிருக்கும்போது சுவையாக என்ன செய்தி கிடைச்சதுன்னா, அங்கே வந்து வால்நட் வந்து ரொம்ப முக்கியமான பதார்த்தமாக எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. நம்ம வந்து தேங்காய் பழம் வீட்டில் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஏதாவது ஒன்றுனா வெத்தலை பாக்கு பழம், அது மாதிரி அங்கே வந்து வால்நட் கொடுக்கப்படுகிறது. நெய்யில் போட்டு வறுத்தெல்லாம் கொடுக்குறார்கள். ஸோ ரொம்ப கொண்டாட்டமாக எல்லோருக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைய நாளும் அப்படியான ஒரு கொண்டாடத்தகுந்த நாளாக அங்கே வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த புறச்சடங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலபைரவ வழிபாடு வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது. காசியிலலாம் இந்நேரம் பெரிய கொண்டாட்டம் இருந்திருக்கும். காசி மட்டும் இல்லாமல் காஷ்மீர் சொன்னேன், அப்படியே இறங்கி வந்தால் கஜுராஹோ, கோனார்க்கு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொண்டாட்டம் இருந்துகிட்டே வருது. நம்ம ஊர் சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி விழாக்கள் நடைபெறுகின்றன. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரரும், திருவான்மியூரில் மருந்தீஸ்வரரும், அப்படியே டவுன் சவுத் எல்லாம் கோயில் ஓட்டம்னு ஒன்று நடக்குதுன்னு கூட இன்றைக்கி காலையில் மாணவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். சிவன் கோயில் ஓட்டம்னே ஒன்று நடக்குதான், எல்லாம் கோயில் கோயிலாக ஓடிக்கொண்டிருப்பார்கள் போல இருக்கிறது. அப்படிலாம் செய்கிறாங்களாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இணைப்பும் பிணைப்பும் ஒரு பண்டிகையை ஒட்டி போய்கொண்டிருக்கிறது. எப்படி வந்து எல்லாரும் ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்தோ இல்லை ஒரு நாட்காட்டியை பார்த்தோ ஒன்று கூடி திட்டங்களிட்டு அந்த நாளை வந்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சொல்லித்தராமல் அல்லது எப்படி சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளோ வருஷம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்னு வியப்பு அப்படி இருக்குது இந்த நாளை யோசிக்கும்போது. இந்த அன்னைக்கு காலபைரவரை வழிபடுங்க, இந்த அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுங்க. அப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்மறை விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும், நோய் நொடிகள் அண்டாது, கடன் தொல்லைகள் போயிடும், கர்ம பந்தங்கள்லேருந்து நீங்கள்லாம் விடுபட்டுருவீங்க. இப்படியெல்லாம் பலது சொல்லப்படுகிறது. இது எல்லா பண்டிகைக்கும் தான் சொல்லப்படுது. எந்த பண்டிகை வந்து இதையெல்லாம் செய்யாது சொல்லுங்க பார்ப்போம். சரியாக வழிபட்டால் எல்லா பண்டிகைகளும் இதைத்தான் செய்யுது. அப்போ அதே மாதிரி சிவராத்திரியும் 10ஓட ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் மனம் சொல்கிறது. ஏதோ ஒரு தனித்தன்மை இதில் இருக்க தான் செய்கிறது. இந்த ஒரு பண்டிகைன்னு மட்டும் இல்லை, இந்தியாவில் வழங்கப்படுகிற எல்லா பண்டிகைகளுக்கு பின்னாடியும் வானவியல் சூழல்கள் மிக பொருத்தமாக இருக்கிறது. எங்கள் ஐயா மேச்சரியாவை நினைக்காம இருக்க முடியல. அவர் சொல்லுவார், தன்னில், மண்ணில், விண்ணில் மூணுலேயும் விளங்கக்கூடிய பொருள்னு சொல்லுவார் அவர். இந்த சொல்லாடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரணவமான பொருள் வந்து தனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு, அது மண்ணுலேயும் இருந்துக்கிட்டு இருக்கு, அவரால் எடுத்து காட்ட முடிகிறது, அதை விண்ணுலேயும் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அப்படி அந்த பொருளை உணர்வதற்கு நான் மட்டும் விரும்பினால் போதாது, இந்த புறச்சூழல், இந்த மண், இது மட்டும் உதவினால் போதாது, விண் சூழலும் பொருத்தமாக இருக்க வேண்டும். ஒருத்தருடைய உயர்விற்கு, ஒருத்தருடைய மேன்மைக்கு. அப்படி இன்னைக்கு வந்து புறச்சூழல் வந்து ரொம்ப பொருந்தி வரக்கூடிய பொழுது. மாதம் சிவராத்திரி வந்தாலும் 12ல் 1 வரக்கூடிய இந்த சிவராத்திரி வந்து அந்த சூழ்நிலையை ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கிறது. இதை தனக்குள்ளே எப்படியோ உணர்ந்தவர்கள் இதை வந்து மக்களுக்கு பண்டிகையாக, கொண்டாட்டமாக, சாதகர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாக சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். இதை அப்படியே கொண்டாடுன்னு சொல்லிட்டா நம்ம ஆட்கள் நேரடியாக கொண்டாடி விடுவார்களா? ஏதாவது ஒரு கதை சொல்லணும் இல்லைங்களா? அதற்கு வந்து வழிநெடுக கதைகள் உண்டு. ஒவ்வொரு புராணமும், பத்ம புராணமோ இல்லை லிங்க புராணமோ அருணாச்சல புராணமோ, ஒவ்வொரு புராணமும் இந்த நாளோட முக்கியத்துவத்தை ஒரு இன்னசென்ட் ஹார்ட்டுக்கு, ஒரு எளிய மனதிற்கு பதிய வைக்கிறதுக்காக நிறைய கதைகள் சொல்லி வர்றாங்க. உதாரணத்திற்கு இந்த சமுத்திரத்தை கடைஞ்சாங்கன்னு ஒரு கதை இருக்கும். அப்புறம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து சண்டை, யார் பெரியவன்னு சண்டை அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லி அது இந்த நாள் தான் நடந்துச்சு, அது இப்போ தான் நடந்துச்சு, அதனால் இந்த சமயம் நீ வந்து உன்னுடைய வழிபாட்டு முறைகளை வச்சுக்கிட்டேன்னா
உனக்கு வந்து மேன்மை அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வை எழுப்பிவிடும். அப்படியாக இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள்? சிவராத்திரி காத்திருந்து பார்வதி சிவபெருமானை கண்டடைந்த நாள், 2 பேரும் திருமணம் செய்து கொண்ட நாள் அப்படின்னு இன்னொரு புராணத்தினுடைய வெர்ஷன் இருக்கிறது. அப்படி சொல்கிறாங்க. யார் பார்த்துருப்பா சொல்லுங்க? சிவபெருமான் வந்து பார்வதியை கரம் பிடித்தனால யார் உட்காந்து பார்த்துருப்பா? அது என்ன திதின்னு எப்படி கணிச்சிருப்பா? எந்த காலம் நடந்திருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மனதிற்கு வந்து டப்புன்னு பிடிக்க முடியாத தூரத்தில் இருக்கு. அப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதெல்லாம் ஒரு குறியீடாக சொல்லப்படுவது. இது வந்து வெறுமனே கதைக்காக ஒரு உணர்வுக்காக சொல்லப்படுவது அல்ல. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ நுட்பமானது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது நாம் நூல்கள் வாசித்தோ இல்லை யாராவது அறிவுறுத்தியோ அறிகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளில் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியானது ரொம்ப சாதாரணமாக அதனுடைய உயரத்தை போய் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற நாளாக இருக்கிறது. ஒன்று நம்மகிட்டே ஒரு நல்ல எழுச்சி தென்படுகிறது, இன்னொன்று மேலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த வைபவமும் அந்த தருணமும் இந்த நாளில் அதிக வாய்ப்பாக இருக்கிறது. நான் மட்டும் ஒரு அடி எடுத்து வச்சா போதாது இல்லையா, மேலிருந்து நிறையா அருள் வந்து சேரணும் இல்லைங்களா? அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு நமக்கு ஒரு உருவமாக சொல்லணும்னா சிவபெருமான் மேலிருந்து இறங்கி வந்து தரையில் கால் பதிக்கிற நாள்னு நீங்கள் கருதலாம். அவர் கால் பதிக்கிறாரு, இந்த அம்மா கரம் பிடிக்குது அப்படின்னு கருதலாம். அப்படியான ஒரு நாள். அதே போல் சூட்சமமாக பார்க்கும் பொழுது அந்த பரம்பொருள் பூமியை நோக்கி ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக எளிதில் பிடிபடக்கூடியதாக இன்னைக்கு வந்து அது இறங்கி வந்திருக்கு, தரைக்கு தவழ்ந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு நாள். இந்த நாளில் நீ என்ன பண்ணணும்? எப்பவும் போல் தூங்கிடாத. 364 நாள், இன்னும் பகல் பொழுதெல்லாம் சேர்த்துனா ஒரு 450 நாள் வந்து வருஷத்தில் நாம் தூங்கிடுறோம் இல்லையா? இரவு பொழுது பகல் பொழுது எல்லாம் கூட சேர்த்துனா நம்முடைய தூக்கம் வந்து அளவிற்கு அடங்காதது. அப்படி இந்த ஒரு நாள் மட்டும் வீணடிச்சிடாத அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்கிறது, வழிகாட்டலாக இருக்கிறது. சரி, வெறுமனே முழிச்சிருந்தா மட்டும் போதுமா? கண்ணை திறந்துட்டு முழிச்சிருந்தா போதுமா? எத்தனை நைட் வாட்ச்மேன்கள் முழித்திருக்கிறார்கள், எத்தனை இரவு நேர வாகன ஓட்டிகள் முழிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காங்க, அப்படி சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன முழிச்சிட்டு இருக்கிறதுல என்ன பெருசு அப்படின்னா, 2 வார்த்தை இருக்குது, அவேக்கனிங் அண்ட் அவேர் அப்படின்னு. அவேக் அண்ட் அவேர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. வெறும்னே கண்ணால் முழிச்சிருந்தீங்கன்னா அது வெறும் அவேக் தான், அவேக்ஃபுல்னஸ், நான் முழிச்சிருக்கேன் அவ்வளோதான். பட் when you stay aware, விழிப்புணர்வும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இது வந்து சிவராத்திரிக்குரிய எல்லா சாத்தியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அது இன்றைய நாளினுடைய ரொம்ப பெரிய முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. ரைட். அடுத்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மெய்யோகத்திற்கு முக்கியத்துவமான சிவராத்திரி இந்த சிவராத்திரி. ஏன் என்றால் இது 10வது வருட சிவராத்திரி. என்னன்னே தெரியாம வெறுமனே ஒரு மணி நேரத்திற்கு மட்டும் வாடகைக்கு ஒரு இடம் பிடித்து கொண்டு வகுப்பெடுத்து கொண்டிருந்த காலத்திலிருந்து சிவராத்திரியை வந்து அனுசரிச்சுட்டு வர்றோம். அதில் பல இடங்கள் மாறி அந்த பழைய இடமான கூரை மையத்தில் கூட சிவராத்திரியை அனுசரித்து இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு இடத்துல இறைவன் அமர வைத்திருக்கிறாருங்கிறத ஒரு நெகிழ்ச்சியோடு நினச்சி பார்க்குறேன். செஞ்ச எல்லா சின்ன சின்ன காரியங்களும் ரொம்ப முக்கியத்துவமானவையாக இருந்திருக்கிறது இங்கே வந்து இப்படி அமர்வதற்கு, எல்லோரும் அமர்வதற்கு. அந்த சின்ன சின்ன காரியங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், ரொம்ப சின்ன காரியமாக இருக்கலாம், அதே மாதிரி ரொம்ப பெரிய காரியமாக இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து எங்கேயோ அவர் பார்வையில் கொஞ்சம்
நாம் உருப்படின்னு அவர் நினச்சதால இப்படி ஒரு கூரையை, இப்படி ஒரு இடத்த, ஏசியை, இப்படி மக்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத இந்த சிவராத்திரி தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லோருக்கும் ஒரு நெகிழ்ச்சியான சிவராத்திரியாக நான் கருதுகிறேன். உங்கள் சார்பாகவும் நானே கருதிக்கிறேன். அது ஒரு முக்கியமானது. அடுத்து இந்த நாள் தொழில்நுட்ப ரீதியாக புரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். என்னதான் நடக்குது இந்த நாளில், ஏன் அப்படி இந்தியா முழுக்க இவ்வளோ ஒரு கல்ச்சுரல் ப்ரெஷர்னே சொல்லலாம், இந்த பண்டிகைகளை கொண்டாடலையா அப்படின்னு கேட்குறது. அப்படி என்ன முக்கியமானது அப்படின்னா, இந்த சண்டை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டாங்க. இது எல்லாம் இந்த கதை உங்களுக்கு தெரியும். யார் பெரியவர்னு கேட்டாங்க. அப்படியா, என்னை நீங்கள் அளந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒளிப்பிழம்பாக தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கோத்பவர்னு அவருக்கு அந்த பிழம்புக்கு பெயரும் உண்டு. இது என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஒளிப்பிழம்பாக தோன்றி என்னை அளந்து பாருங்கன்னு அவர் நிற்கிறாருன்னா என்ன முக்கியத்துவம்னா, ஒரு ஒளிப்பிழம்பு அளக்க முடியாத அளவுக்கு, அதாவது ஒளிப்பிழம்புனா லைட் ஷாஃப்ட்னு ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்குங்க. ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து மேலேயும் போகுது கீழேயும் போகுது. கீழே போகிற ஒளியினுடைய எல்லையை பார்க்கறதுக்காக விஷ்ணு மண்ணை தோண்டி கொண்டு செல்கிறார். பிரம்மா வந்து ஒளியினுடைய உயரத்தை கண்டுபிடிப்பதற்காக பறவை வடிவத்தில் செல்கிறாருங்கிறது செய்தி. பிரம்மா வந்து மேலேருந்து விழுகிற தாழம்பூக்கிட்ட வந்து நைஸாக வந்து பேசி ஏமாற்றுகிறார். எவ்வளோ தூரமாக எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்க சொல்லு, அவர் புத்திசாலி இல்லையா, ஒரு 100 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்க, 100 வருஷத்தில் எவ்வளோ ஸ்பீடு கடந்திருக்க முடியும் அப்படின்னா வெலாசிட்டி, கிலோமீட்டர் எல்லாம் கணக்கு போட்டு இந்த டிஸ்டன்ஸு நான் பார்த்தேன்னு கதை விட்டுறலான்னு அவர் நினச்சிருந்துருக்கிறார். ஆனால் அந்த தாழம்பூக்கிட்ட வந்து எவ்வளவு நாளாக வந்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் தாழம்பூ சொன்னது 4 பிரம்மாவின் வயதுகளாக வந்து கொண்டிருக்கிறேன்னு அது சொல்லியிருக்கு. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் வயசை தாண்டி எப்படி கணக்கு போடுறது? ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகாது, நீ பொய் சொல்லு, நான் தலையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி அப்படின்னு இவர் வந்து பூவோடு பேரம் பேசிட்டார். எப்படி, ஆஃப்டர் ஆல் ஐ எம் த கிரியேட்டர், நான் தானே உன்னையே படைத்தேன், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவர் சொல்லி அந்த பூவும் மண்டையாட்டிருச்சு. சிவபெருமான்ட்டு போய் நின்றுருக்காரு. பார்த்துக்குங்க, உங்கள் தலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்கள் ஹைட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்படியே பார்த்துருக்குறாரு. எப்படி பார்த்துருப்பாரு நமக்கே தெரியும். டேய் அப்படின்னு தான் பார்த்துருப்பாரு. அதனால் அவருக்கு வந்து ஒரு சாபம் விழுகிறதுன்னு இந்த கதை போகுது. இந்த பார்ட் வந்து இதோட போதும். ஆனால் அடுத்த பார்ட் ரொம்ப முக்கியம். விஷ்ணு பார்ட் இல்லை. விஷ்ணு தோண்டிட்டு போனார். அவருக்கு கொஞ்சம் நேரத்தில் மூச்சு வாங்கிருச்சு. போன தூரம் வரைக்கும் அழகாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது சிவனுடைய காலில் வந்து அவர் ஒரு தண்டையை கட்டி விட்டாருன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒரு செம்பு வளையம் மாதிரி போட்டு விட்டு, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் சாமின்ட்டு அவர் திருப்பி ரிட்டன் வந்துட்டார். அவர் ஒரு ஹானஸ்டியான ஆள். பிரம்மா மாதிரி அவருக்கு வேலை செய்யலை. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த கதையை தான் வருஷம் சொல்லியிருப்பேன் நான். சிவபெருமானுக்கே போர் அடிச்சிருக்கும். நான் சொன்ன அவ்வளோ முறைகள் இதை சொல்லியிருப்பேன், பல முறைகள். என்னை போன்று பலர் சொல்லியிருப்பார்கள். இந்த கதை படிச்சுட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சு ஸ்ட்ரைக்கிங்காக அப்படின்னா, ஒரு வெளிச்ச கற்றை பூமியை பெனட்ரேட் பண்ணிட்டு பாதாள லோகத்திற்குள் சென்றதுங்கிறது தான் அதனுடைய பொருள். வெறும் மண்ணில் மட்டும் அவர் நிற்கலை. மண்ணை தோண்டி கொண்டு போகிறார் அப்படின்னா பூலோகத்துக்கும் கீழே போகிறாருன்னு பொருள். இப்போ என்ன பொருள்னா, இன்றைய ஒரு நாள் இறைவன் மனுஷனுக்கு மட்டும் பாசிபிலிட்டி கொடுக்கல, பாதாளத்திற்குள்ளும் வெளிச்சமாக சென்றாருங்கிறது முக்கியமான செய்தி. இப்போ பாதாளம்னா என்னன்னா, நம்முடைய டார்க் ஏரியா தான் பாதாளம். இந்த உலகம்னு சொல்கிறது தானே இப்படி பிரிக்கிறாங்க, பூலோகம், சத்தியலோகம், வாட்டவர், இதை உலகம்னு பிரிக்கிறாங்க. கீழே 7 உலகம், மேலே 7 உலகம்னு பிரிக்கிறாங்க. இந்த எல்லா உலகமும் நம்முடைய 4 விழிப்புணர்வினுடைய நிலைகள் தான். நம்முடைய விழிப்புணர்வு நிலை எவ்வாறு இருக்கிறது? ஒன்று தூக்கத்தில் இருக்கிறது,
தூங்கும்போது எனக்கு விழிப்புணர்வே இல்லை, அது ஒரு நிலை, ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இன்னொன்று கனவு நிலை, அப்பப்போ ஏதோ எட்டி பார்க்குது, எதுவும் என் கண்ட்ரோல் இல்லை, அவனை ஏன் நான் நினச்சேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி கனவு இருக்கிறது. அருவியிலேருந்து விழுறோம், பாம்பு துரத்துது, ஜீப் ஓட்டிகிட்டு போகிறோம், ஃபாரினில் யாரோ ஒரு டாக்டரை பார்க்குறேன், எனக்கெல்லாம் கனவுல ரமண மகிழ்ச்சியெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணி கையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. இதெல்லாம் ஏன் நடக்குது? கனவுல வந்து நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அது ஒரு நிலை. இது 2வது வகையான கான்ஷியஸ்னஸினுடைய ஆல்டர்டு ஸ்டேட். 3வது இப்போ நாமெல்லாம் இருக்கக்கூடிய விழிப்பு நிலை. விழிப்பு நிலை இப்போ இருந்துட்டு இருக்கிற ஸ்டேட், வேக்ஃபுல் ஸ்டேட். இது 3. 4வது வந்து தியான நிலைன்னு சொல்கிற துரியம், அதி விழிப்பு நிலைன்னு பேர். இந்த நிலை தான் எல்லாரும் வேண்டுறது. இந்த 4 நிலைகளில் பாதாளத்திற்குள் ஒளி பாய்ந்ததுன்னு சொல்கிறது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ளே கூட இறைவன் வந்து அன்று பெனட்ரேட் ஆறாருங்கிறது தான் செய்தி. ஏன் வந்து இரவு தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால், இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற பொழுது, இந்த தூங்கிட்டு இருக்கிற பொழுது கூட இறைவன் அவைலபிள், என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அவர் அவைலபிள், வேற என்னைக்கும் அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ஹீ இஸ் ஸோ மச் கிராஸ்பபிள். அது கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் சென்டென்ஸ், நாம் அவரை கிராஸ்ப் பண்ணுறோங்கிறது, அவர் தான் வந்து நம்மளை நினச்சிட்டு போகிறாருன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்னைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பாதாளம் என்று சொல்லப்படுவதும், அறியாமை என்று சொல்லப்படுவதும், இருள் என்று சொல்லப்படுவதும், இரவு என்று சொல்லப்படுவதும் எல்லாம் ஒன்று தான், எதுவுமே வேற கிடையாது. இந்த ஒரு நாளில் ஸ்தூலமாக பார்த்தா கூட கண்ணுக்கு தெரிகிற இந்த இருட்டில் கூட அவருடைய சாநித்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கண்ணை மூடினீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமைங்கிற இருளை கூட அவர் ஊடுருவி இருக்கிறார். பைக் சத்தம், அவர் ஊடுருவி இருக்கிறார். இந்த நிலையை கொஞ்சமாவது மாற்றி அமைத்து கொள்ள தான், இருட்டு தான் ஆனால் நீ முழிச்சிருன்னு சொல்வதற்காக இன்றைக்கு எல்லா வகையான கிரியைகளும் சடங்குகளும் தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பிரக்ஞையோட, இந்த அவேர்னஸோட, அறிதலோட இன்றைய இரவை வந்து கையாளுங்க. ஏதோ தூக்கம் முடிக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொள்ளாதீர்கள். இங்கே யாராவது ஒருத்தவங்க பாடுறாங்க, நமக்கு அது பொருந்தலை, இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு, இல்லை ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க, இதில் எனக்கு எதுவுமே நெருக்கமாக இல்லை அல்லது பொருந்தலை, அப்படி விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து முழிச்சிருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கும். அதில் நீங்கள் உங்களை பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும், உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னாலும், உள்ளுக்குள்ளே ரொம்ப பொருத்தமாக இருங்கள். விழிப்புணர்வு ஒன்று தான் வழிகாட்டி, கான்ஷியஸ்னஸ் ஒன்று தான் கடவுள். இதை வந்து இன்னைக்கு நாம் பிடிக்க முடியலன்னா மற்ற நாட்கள் இன்னும் வாய்ப்பு குறைவாக போயிடும். வருடம் வருடம் இயற்கை பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்துங்கள்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் சிவராத்திரிக்கான அறிமுகம். சரியா? நன்றி நன்றி. ईशपतीशा जगन्निवासा जगदोदारा नमः शिवाय। ईशपतीशा जगन्निवासा जगदोद्धारा नमः शिवाय। ईशपतीशा जगन्निवासा जगदोद्धारा नमः शिवाय। ईशपतीशा जगन्निवासा जगदोदारा नमः शिवाय। जगदोदारा गिरिजारमणा कैलासवसनत नमः शिवाय। ईशपतीशा जगन्निवासा जगदोदारा नमः शिवाय। ईशपतीशा जगन्निवासा जगदोद्धारा नमः शिवाय।
जगदोदारा नमः शिवाय जगदोदारा नमः शिवाय दिगंबरेश नमः शिवाय दिगंबरेश नमः शिवाय गजचर्मांबर नमः शिवाय गजचर्मांबर नमः शिवाय दिगंबरेश नमः शिवाय दिगंबरेश नमः शिवाय गजचर्मांबर नमः शिवाय गजचर्मांबर नमः शिवाय ईशपतीश जगन्निवास जगदोदारा नमः शिवाय ईशपतीश जगन्निवास जगदोदारा नमः शिवाय मानसनयना सच्चिदानन्द मानसनयना सच्चिदानन्द शोभायमान सत्यतुङ्ग शोभायमान सत्यतुङ्ग मननयना सच्चिदानन्द मानसनयना सच्चिदानन्द शोभायमान सत्यतुङ्ग शोभायमान सत्यतुङ्ग ॐ नमः शान्ति सदा शिवाय ॐ नमः शान्ति सदा शिवाय सदा शिवाय महेश्वराय सदा शिवाय महेश्वराय ईशपतीश जगन्निवास जगदोदारा नमः शिवाय ईशपतीश जगन्निवास जगदोदारा नमः शिवाय जगदोदारा नमः शिवाय जगदोदारा नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय